இங்கே குறைய பார்க்குறோம், நிறைய பார்க்குறதே கிடையாது. இங்கே குறைய பார்க்காம நிறைய பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பணம் என்பது இது பெரிய செலவுலாம் கிடையாதுங்கய்யா. இங்கே மனசை பொறுத்து தான் இருக்குது. மனசு ரொம்ப பெருசாக இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும் என் நம்பிக்கை. இங்கே இருக்க எல்லா மக்களும் என் மக்கள், என் தம்பி, என் சகோதரங்கள் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது உதவியாக தெரியாது, இது கடமையாக போயிடும். எல்லாரும் உதவியாக நினைக்கிறது உதவியே கிடையாது. என் வீட்டில் என் பிள்ளைய கூட்டு போது நான் உதவி சொல்லணும்னா என் பிள்ளை என் கூட்டு போது கடமை தானே. இது என் தம்பியை நான் கூட்டு போது என் கடமை. இது ஏன் இங்கே எல்லாரும் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களோட சந்தோஷம் நாங்கள் மீடியாவில் தெரியும். இந்த குழந்தைங்க நான் சொல்லுவேன், நானும் டிவியில் வந்திருக்கேன் வரேன் அப்படி சொல்றதுக்கான விஷயங்கள்ல அது எப்போ அனுபவிக்கணும், இதுக்கு தான் அனுபவிக்க முடியும். நான் ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஃப்ளைட்டில் ஏறதுக்கு இது பெரிய கடமை எனக்கெல்லாம். இப்போ மேலே அண்ணாந்து பார்த்துருக்கேன் ஃப்ளைட். அப்படி அண்ணாந்து பார்க்குற பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாமே, ஜாலியாக கொடுக்கலாமே. இங்கே வசதி படைச்ச மக்கள் ஈஸி, ரொம்ப ஈஸி. நான் பணம் வச்சிருக்கேன், ஃப்ளைட்டில் போக முடியும். இந்த குழந்தைங்களை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், நிறைய கஷ்டப்படும். அந்த பணம் இருந்தால் என் வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும், அந்த பணம் இருந்தால் வீட்டுக்கு வாடகை கட்டுவேன், அந்த பணம் இருந்தால் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவேன் அப்படின்னு என்ன வரும் இல்லை. அது இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் இந்த பணத்தை இதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த தேன்மொழி மாவட்ட அருண் தம்பி இவன் தான் அதுக்கு முக்கியமானவன். அதனால ஒன்றுமே கிடையாது தம்பி அன்னைக்கு சொல்ல. யாருக்காவது கேன்சரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே மது என்ன செலவாக தான் சரிங்க, மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் உடனே அமைச்சிருவான். அது மருந்து வாங்கி கொடுத்து அந்த உயிரை பாதுகாக்கிறதுல அது பெரிய விஷயம் இல்லையா. பிறப்பு என்பது ஒரு முறை தான், இறப்பு என்பது ஒரு முறை தான். இந்த இறப்பு என்பது தெரிஞ்சிச்சு வச்சுக்க வாழ்க்கை வாட பிடிக்காது. இந்த மாசத்துக்கு செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த வாழ்க்கை என்ன ஆகும், நரக வதனா இருக்கும். இன்னும் 30 நாள் தான் உயிரோட இருக்க போறேன், 29 நாள் 28 நாள் என்ன நாட்கள் என்ன ஆரம்பிச்சிருக்கும். அந்த நாட்கள் என்ன வாழ்க்கை பயம் வந்துடும். வாழ போற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தானே, அந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழுமே அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயமே. இதுல இல்ல வந்த மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள். பட்சாரா ஆகட்டும், கிரண் ஐயாவா இருக்கட்டும், மோனிஷா தங்கச்சி, இவங்களாம் எனர்ஜி லெவலில் சூப்பராக வச்சிருப்பாங்க. எல்லாரும் என் மக்கள் அப்படி பார்க்குறேன். இவங்க யாருமே கமர்ஷியலாக இருக்கவே மாட்டாங்க. அப்படி உண்மையாக இருக்கும். நீங்கள் என்ன வேணா கேளுங்க, எப்போ வேணா கேள்வி, உடனே அதை செய்யறதுக்கான வேலை பார்த்துருவாங்க. ஸோ நான் கூப்பிட்ட மக்கள் எல்லாம் கூட பார்த்து போய் தம்பி வராங்க, மோனிஷா தங்கச்சி எல்லாரும் வராங்க, வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதுக்காகன்னா இன்னொருத்தர் சந்தோஷம் பற்றி பார்க்குறதா. சந்தோஷம் எவ்வளோ கூடுதோ ஆயில் கூடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் கூடதுக்கு காரணம் நான் சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும். நான் நல்லா சிரிச்சா என் ஆயில் சூப்பராக நினைப்பேன். அப்போ இந்த குழந்தைங்க நல்லா சிரிச்சாலே போதும், நோய் விட்டு போயிடும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக சொல்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த உலாவே. அதுவும் விமானத்துக்கு மேலே போயிட்டு சொல்ல, இது முதல் டைம் இது போக சொல்ல நம்மள அறியா ஒரு உள்ள பட்டாம்பூச்சி பறக்கும், அப்படியே டக்கு பறக்கும். அது எப்போ இந்த குழந்தை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதான் அதுக்கான விஷயம் தான். இது இப்போ துவக்கம். இன்னும் 3 மாசம் கழிச்சு இன்னொரு சூப்பரான விஷயத்துக்கு பண்ண போறோம். அந்த விஷயம் என்னன்னா, பிறவிலே பார்வையில்லாத தம்பிகளும் பிறவிலே வாய் பேச முடியாத காது கேட்காத பிள்ளைகளை கூட்டு போட்டு முடிவு பண்ணி அதுக்கு வேலையை பார்த்துருக்கும். அதுவும் நடத்திருக்கும் அருணோட தான். இதை தாண்டி இந்த குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு லைப்ரரி ஒன்று ஆரம்பிக்கிறோம். அருண் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறோம். அந்த லைப்ரரிக்கு துவக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மருத்துவமனைக்குள்ள ஒரு லைப்ரரி அப்படின்னு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள் சித்தம், பெரியவோட ஆசீர்வாதம். இதுக்கு நான் காரணம் இல்லை, என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே, என் தம்பிங்க, ஜிபன் ஸ்டுடியோ, தென்மொழி மெமோரியல் டெஸ்ட், தங்கச்சிமார்கள் எல்லாரும் தான் காரணம். நான் முன்னாடி தெரியுறேன், அவ்வளவுதான். அவங்க சார்பா நான் பேசலாம், அவ்வளவுதாங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கய்யா, நீங்க எல்லாம் பெரிய பொறுப்பு. நீங்களாம் கொடுத்த அந்த ஊக்கம் தான், நீங்களாம் கொடுத்த வரவேற்பு தான், நீங்க என்ன ஆதரிச்சதுனால தான் நான் குக் வித் கோமாளி ஜெயிச்சிருக்கேன். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே என் மேல பாசம். அது வெறும் நான் பணம் பொறுத்தவரை வெறும் காகிதம். அது எப்போ நான் சம்பாரிச்சிக்கிறேன், மக்களை சம்பாதிக்கிற மருமக்கள் நல்ல மக்களை சம்பாரிச்சோம் அப்படின்னா மற்றது எல்லாமே கூட வந்துடும். இந்த சமீபத்தில் எப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்து இப்போ ரீசனாக போட்டிருக்காங்க, பணம் என்பது சேர்த்துக்கணும் அவசியம் இல்லை, தானா வரும் தானா போகும், யாருக்கிட்ட இருக்கோ தெரியாது. அதான் பணம். அதுதான் பணத்துக்கு எப்போ வேல்யூ கொடுக்குறோம், மனசுக்கு விட்டுருவோம். மனசு ரொம்ப பெருசாக வச்சிருந்தாலே போதும். பணம் என்பது எப்போ சம்பாதிக்கும். அதனால இந்த குழந்தைங்க சந்தோஷம் ரொம்ப அழகு. அதுக்காக தான் துவக்கம். இந்த துவக்கம் பெரிய துவக்கம் அமைத்து உங்களுக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த பதிவு ரொம்ப அழகான பதிவாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகளை பதிவு பண்ணதுக்கு பெரிய நன்றிங்கய்யா. இந்த குழந்தைங்க முடியாத குழந்தை, இந்த குழந்தை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த குழந்தை சூப்பர் குழந்தை, இவங்க தான் சூப்பர் மேன். நாங்கெல்லாம் நல்லா இருந்து ஒன்றும் பண்ணாம இருக்கோம். இந்த குழந்தைங்க என்ன 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 போராட்டம் இருக்கு இந்த வாழ்க்கையில, இப்பயே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு ஜெயிச்சுட்டே இருக்கான், டெய்லி ஜெயிச்சுட்டே இருக்கான். அதனால இந்த குழந்தைங்க வாழ்க்கை பெருசா வர்றதுக்கு உங்களோட துவக்கம் ரொம்ப அழகான துவக்கம். அது பெரிய வாழ்த்துக்கீங்க. கூட்டமைக்கு வந்தமைக்கு பெரிய நன்றி. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் பேசுற வார்த்தைகள் 10 குழந்தைங்க, ஒரு கேர்டேக்கர் வராங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு 11 பேர் போறோம். மொத்தம் ஒரு 25 பேர் போறோம். ஐயா பெங்களூர் போறோம், சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை. அங்க ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரிசார்ட்ல அந்த குழந்தைங்க என்னோட சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம், ஃபன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த குழந்தைங்க ஒரு நைட் ஸ்டே பண்ண சொல்ல, வெளியே போய் தங்க சொல்ல எப்படி இருக்கும் இருக்குல்ல, அதுக்காக தான் இது. என் துறை தருங்களா சில கடல் சிற்பம், பெரிய குருவோட ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா போகுதுங்க. இல்ல, எல்லா வில்லன்களுக்கும், எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா நடிகர்களுக்கும் அடையாளம் இது கண்டிப்பா இருக்குங்க. இது பாக்குற கண்ணோட்டம் தாங்க ஐயா. அழகா இல்ல, அப்படி கிடையாது. நீங்க அழகான பார்வை பார்த்தா ரொம்ப அழகா தெரியும், அவ்வளவுதான்.
நல்லதுங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த சார் அருள் அப்படியே அருள் குழந்தைங்கள